உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நான் ஒரு ஜாதகத்தில் சனி தரும் சங்கடங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சனி ஒரு அசுப கிரகம். ஜாதகத்திலே பலம் பெற்றால் உயர்தரமான பலன்களை தருவார். லக்கணத்திலிருந்து 12ஆம் வீடு வரையிலும் அவர் எவ்விதமான சங்கடங்களை தருவார் என்பதை பற்றியும் பார்ப்போம். லக்கினம் எனும் முதலிடத்தில் சனி இருந்து அவருடன் அசுப கிரகமும் சேர்ந்தால் ஜாதகர் உடல் ஊனமுற்றவராக இருப்பார். பெரும்பாலும் கால் ஊனமாக இருக்க வாய்ப்புள்ளது. சங்கடங்களையும் தரக்குறைவான காரியங்களை செய்வதிலும் அந்த ஜாதகன் விருப்பமுடையவராக இருப்பார். இதற்கு விதிவிலக்காக அவரது சொந்த ராசியான மகரம், கும்பம், உச்ச வீடான துலாம், குருவின் வீடுகளான தனுசு, மீனம் ஆகிய வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் அது லக்கணமாக அமைந்திருந்தாலும் தீய பலன்களை தர மாட்டார். ஏனைய வீடுகள் லக்கணமாக அமைந்து அதில் சனி இருந்தால் கண்டிப்பாக குறைகளை தருவார். அடுத்து 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் வாக்கு வன்மை குறையும். தேவையற்ற பேச்சுகளை பேசி வம்புகளை இழுக்கக்கூடிய நிலையை தரும். அவருடைய பேச்சே அவருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட வைக்கும். அதனாலே பலவிதமான சங்கடங்களை ஜாதகர் அனுபவிப்பார். முகத்தில் காயம் ஏற்படலாம், வாய்ப்புண் ஏற்படலாம். 2ஆம் இடத்தில் பணம் தருவார், ஆனால் அமைதியான குடும்பம் அமையாது. அடுத்து 3ஆம் இடம் சனிக்கு ஏற்ற இடம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் சகோதர தோஷத்தை தரும். தரக்குறைவான செயலை கண்டிப்பாக அந்த ஜாதகர் செய்வார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சனி இருந்தால் தாய் தந்தை மேல் அன்பு செலுத்தாத ஜாதகராக இருப்பார். பழைய வாகனம் வேண்டுமானால் கிடைக்கலாம், ஆனால் அந்த வாகனம் அடிக்கடி பழுதாகி செலவு வைக்கும். உயர்தரமான வீடு அமையாது, சொத்துகள் சேராது, குடும்பத்தை விட்டும் பிரிய வைப்பார். 5ஆம் இடத்திலே சனி இருந்தால் புத்திர தோஷத்தை தருவார். புத்தி கூர்மையை கெடுப்பார். சிலருக்கு மனநோயை கூட உருவாக்கும். அனைவருடைய பகையையும் பெறக்கூடிய நிலையையும் தரும். முன்னோர் வழிபாடு, தெய்வ வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு இருக்காது. 6ஆம் இடம் சனிக்கு ஏற்ற இடம் என்று சொல்லியிருந்தாலும் பகை வீடு, நீசு வீடுகளில் அமையப்பெற்ற சனி பல்வேறு தொல்லைகளை உருவாக்குவார். எதிரிகளால் அவர் அடக்கப்படுவார். இன்னல்களை அடைவார். கடன் தொல்லைகள் அதிகமாகும். நீண்டகால நோய்களால் கூட அவர் ஆட்படுவார். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே சனி இருந்தால் ஜாதகரை தரக்குறைவான காரியங்களை செய்ய வைப்பார். பல பெண்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அவமானம், பொருள் இழப்பு, செல்லுமிடங்களிலெல்லாம் விரயம் போன்ற பல்வேறு இடையூறுகளை தருவார். 8ஆம் இடத்திலே சனி இருந்தால் ஆயுளுக்கு வேண்டுமானால் நல்ல பலனை தரும். 8ஆம் இடத்திலே சனி இருந்தால் இளமை காலத்தில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். அவர்கள் அடிமை உத்தியோகம் பார்க்க வேண்டியதற்கும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக மகிழ்ச்சியான நிலையை அவர்கள் உறுதியாக பெற முடியாது. 9ஆம் இடம் ஒரு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்திலே சனி இருந்தால் அந்த புனிதத்தன்மையை கெடுப்பார். ஈவு இரக்கமற்ற குணத்தை அந்த ஜாதகருக்கு தருவார். அதே நேரத்தில் தந்தைக்கு தோஷம் தருவார். அதிர்ஷ்டம், யோகங்களை தடுத்து நிறுத்துவார். 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானத்திலே சனி இருந்தால் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கும். பல்வேறு மேடு பள்ளங்களை தாண்டித்தான் வாழ்க்கையை நடத்த முடியும். சில நேரங்களிலே உயர்வான நிலையும் சில நேரங்களிலே தாழ்வான நிலையும் சந்தித்தே தீர வேண்டும். அது மேடு பள்ளங்களை தரக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் என்பது பணம் தரும் இடம். 9 கிரகங்களும் 11ஆம் இடத்தில் இருந்தால் பணம் தருவார்கள். ஆதாயம், லாபம் அடை தருவார்கள். 11ஆம் இடம் பணபரஸ்தானமும் ஆகும். 11ஆம் இடத்திலே நீச கிரகம் மட்டும் அமரக்கூடாது. 11ஆம் இடத்திலே சனி தீதுபட்டு அமைந்திருந்தால் அவர் பண வருமானம் எதையுமே அடைய முடியாது. எந்த விதமான தொழிலை செய்தாலும் அவர் நஷ்டத்தைத்தான் சந்திப்பார். அவர் வாழ்க்கை கீழ்த்தரமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். 11ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெறாமல் தனியாக தீதுபட்டிருந்தால், அசுப நட்சத்திர சாரம் பெற்று அசுப கிரகங்களோடு இருந்து பகை ராசியிலிருந்து இப்படியெல்லாம் தீதுபட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் பண வருமானத்தை பெற முடியாது. பணம் இல்லாத ஒரு ஏழ்மையான நிலையை அந்த ஜாதகர் பெற முடியாது. 12ஆம் இடத்திலே சனி இருந்தால் அதிகமான விரயத்தை தருவார். 12ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் சரி, சேர்ந்தாலும் சரி, விரயத்தை தருவார். அதிகமான விரயம், நஷ்டம், வெளிதூர பிரயாணங்களிலே தோல்விகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். அதோடு செவ்வாயின் சம்பந்தத்தையும், அதாவது பார்வையையோ சேர்க்கையோ சனி பெற்றால் அவர் இல்லறத்துக்கே லாயக்கற்ற ஜாதகராக திகழ்வார். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வாழ்க்கையில் கீழ்மட்டத்திலே வாழக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார்.
12 இடங்களிலும் சனி தரும் தீய பலன்களை பற்றி பார்த்தோம். பொதுவாக 3, 6, 11 என்ற இடங்களிலே இருந்தால் அவர் சுபபலனை தருவார். ஆனால் அந்த இடங்களிலும் அவர் வலுப்பெற வேண்டும். அதாவது வலுப்பெறுதல் என்றால் சனிக்கு நட்பு ராசியாக இருக்க வேண்டும், சுபகிரக பார்வையை பெற வேண்டும். இவ்விதமான ஒரு நிலையை பெற்றிருந்தால் மட்டும்தான் சுபபலனை தர முடியும். இல்லாவிட்டால் தீய பலனை மட்டும்தான் ஜாதகர் பெற முடியும். பொதுவாக பலம் பெற்ற சனி அமைந்த ஜாதகர்கள் எல்லாம் தொழிலாளர்களை வேலைக்கு வைத்து வேலை வாங்கும் அதிகாரிகளாகவும், நிறுவன தலைவர்களாகவும், உயர்தரமான கம்பெனிகளை வைத்து நடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் ஜாதகங்களில் சனி பெற்ற அமைப்பை வைத்துத்தான் மேற்கண்ட யோகத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.